வெல்கம் டு டியர் ஃபுட்டீஸ் சேனல். நான் ரொம்ப நாளாக கொஞ்சம் வீடியோ போடல, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அதனால் எல்லாருக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம சிவராத்திரியில் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா சிவன் கோயிலையும் நான் சுற்றி வீடியோ எடுத்திருக்கேன். அதான் நான் இப்போ வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த ஒவ்வொரு சிவன் கோயிலையும் என்னென்ன சிறப்புன்றதையும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த எபிசோட் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். பாண்டிச்சேரியில் வெறும் ஆல்கஹாலுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை, பாண்டிச்சேரியில் நிறைய சித்தர்கள் இருக்காங்க. அதனால தான் வந்து பாண்டிச்சேரியில் வந்து சுனாமி வந்தப்போ கூட அந்த அளவுக்கு பெருசாக எங்களுக்கு பாதிப்பு இல்லை. அது என்னென்ன சித்தர்லாம் இருந்தாங்கன்றது ஃபுல்லாக இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வச்சுன்னு பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து எதாவது தப்பாக வந்து வீடியோ போட்டிருந்தாலும் இது பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை நெக்ஸ்ட் டைம் நான் திருத்திக்கிறேன். ஓகே, சூப்பர். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வந்து பாண்டிச்சேரியில், அதாவது இந்த எங்கள் வீடு முத்தியால்பேட் பக்கத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு சித்தர் கோவிலுக்கு தான் நான் வந்து போயிருக்கேன். இந்த கோவில் பேர் வந்து சித்தானந்த சுவாமிகள் கோவில். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் சிறப்பு அம்சம் என்னென்னா வந்து பாரதியார் வந்து குயில் பாட்டு எழுதின இடம் வந்து இந்த கோவிலும் தான். ஓகே, நான் வந்து சித்தானந்த சுவாமிகள் வந்து யாருன்றது வந்து நான் அந்த ஹிஸ்ட்ரி வந்து நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். வந்து ஃபஸ்ட்டு நம்ம சித்தானந்த சுவாமிகளை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சித்தானந்த சுவாமிகள் வந்து கடலூரில் வந்து பிறந்தார். அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கோவிலில் வந்து பூ கட்டி கொடுத்து சின்ன சின்ன செலவில் வந்து அவங்க அம்மா பார்த்துப்பாங்க. ஒரு டைம் என்ன பண்ணியிருக்காரு, சின்ன வயசில் இருக்கிறப்ப அவருக்கு வந்து அவங்க அம்மா பூ கட்டி பாடலேஸ்வரர் கோயிலில் வந்து கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஒரு மழையால் அவருக்கு அந்த கோவிலில் வந்து போக முடியல. அப்போ என்ன பண்ணார்னா வந்து அவர் வந்து அந்த பூ என்ன பண்ணார், அவர் கோவில் போகிற டைமில் வந்து கோவில் நடையை சாத்திட்டு அர்ச்சகர் வந்து போயிட்டார். அவர் கோவில் இடுக்கில் வந்து அந்த பூ மாலையை வச்சுட்டு, உங்களுக்கு மாலை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கோங்க சாமின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு அவர் போயிட்டார். மறுநாள் வந்து அந்த அர்ச்சகர் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, ஏன் வந்து நீங்கள் அந்த பூ வந்து நீங்கள் வந்து கொடுக்கல, ஏன் வந்து இது பண்ணலன்னு அந்த சுவாமிகள் வந்து கேட்டாங்க. அப்போ சுவாமிகள் சொன்னாங்க, மழையால் என்னால் போக முடியல, அதனால நான் வச்சுட்டு போயிட்டேன் நான் சொன்னார் சுவாமிகள் வந்து. அதுக்கப்புறம் வந்து அந்த நாள் காசு வந்து கழிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த அர்ச்சகர் கூட வந்து அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அந்த அர்ச்சகரும் சித்தானந்த சாமிகளும் வந்து பாலேஸ்வரர் கோயிலுக்கு போகிறாங்க. அவர் வந்து கதவை திறந்து பார்த்தோன்னே அவர் அந்த சமயம் வந்து நைட் வந்து மாலை சாத்தல, அந்த மாலை வந்து அவருக்கு சாத்தி இருந்துச்சு. அப்போ அந்த அர்ச்சகருக்கு வந்து புரிஞ்சு போச்சு, இந்த குழந்தை வந்து தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை, சாதாரண குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிச்சு அந்த அர்ச்சகருக்கு. அவர் வந்து எல்லா இடத்துலையும் வந்து அந்த சாமிகளை பற்றி சொல்கிறாரு. கடலூர்லேருந்து எல்லோரும் வந்து அவரை பார்க்குறாங்க. அப்போவே வந்து இதே ஒரு பல நாள் வந்து கழிஞ்சிடுது. ஒரு நாள் வந்து புதுச்சேரியில் வந்து முத்தியால்பேட்டைன்னு ஒரு ஏரியா இருக்கும். நான் இருக்கிற ஏரியா தான். அங்கே வந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க ஒய்ஃப் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. கடலூர்லேருந்து ஒருத்தர் வந்து பார்த்து சொல்லியிருக்காரு, நீங்கள் சித்தானந்தரை போய் பாருங்கள், அவங்களுக்கு வந்து உடம்பு குணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ என்ன பண்ணார், அவர் சித்தானந்த சுவாமிகள் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தாங்க. அவங்க வீட்டில் காலடி எடுத்து வச்ச நேரம் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சரியாக போயிடுச்சு. அவரோட மகிமை வந்து எல்லாருக்கும் தெரிய அவர் என்ன பண்ணார், பாண்டிச்சேரியிலே வந்து அவர் இருந்துட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா 1928 வந்து அவர் வந்து ஜீவசமாதியானார். அந்த பாண்டிச்சேரியில் வந்து முத்தியால்பேட்டில் ஒருத்தர் சொன்னிருந்தார்ல, அந்த முதலியார் வந்து அந்த இடத்துலே வந்து அவருக்கு வந்து ஜீவசமாதி எழுப்பி அவருக்கான பூஜை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், இங்கே தான் வந்து பாரதியார் வந்து குயில் பாட்டு எழுதினார்னு சொல்லிட்டு. இந்த கோவிலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு தெப்பக்குளம் இருக்கும். அந்த தெப்பக்குளத்தில் தான் வந்து பாரதியார் வந்து உட்காந்து வந்து குயில் பாட்டு வந்து எழுதினார். அந்த இடத்துல வந்து இன்னும் பாரதியாருக்கு வந்து ஒரு தனி வந்து சிலை வச்சு வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க இந்த கோயிலில் வந்து. அங்கே பக்கத்தில் வந்து ஒரு சிவன் லிங்கம் வழிபாடு வச்சுருக்காங்க. இப்போ இந்த லிங்கத்தை தான் இங்கே பார்க்குறீங்க. இந்த லிங்கம் தான் வந்து இப்போ வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. சிவராத்திரி வந்து இங்கே விசேஷமாக கொண்டாடிருக்காங்க. பரதநாட்டியம் அதெல்லாம் வச்சு இங்கே கொண்டாடிருக்காங்க. அதுவும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் கோச்சிக்காமல் புதுசாக பார்ப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது புதுசாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுட்டீஸ். தேங்க்யூ ஃபார் ஆல்.